விநாயகர் சதுர்த்தி விமர்சையா ஒரு பக்கம் கொண்டாடப்பட்டாலும் அதை குறித்து பல பிரச்சனைக்குரிய விஷயங்கள் தொடர்ச்சியா இங்க எழுப்பப்பட்டுக்கிட்டே இருக்கு. அதனால இந்த விநாயகர் சதுர்த்தினா என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்த்துருவோம். அதை தொண்டு பிரச்சனைகளை பற்றி ஆலோசிப்போம். நம்ம சொல்லக்கூடிய கணேசர், பிள்ளையார், விநாயகர் இப்படி எந்த சொல்லாடலும் ரிக்வேதத்துல கிடையாது. கிபி 600-700 நூற்றாண்டுகள்ல அப்ப நரசிம்ம பல்லவருடைய படைத்தளபதியாக இருந்த பரஞ்சோதி அவர் இங்க இருந்து படை எடுத்துட்டு சாளுக்கிய தேசத்துக்கு போறாரு. புலிகேசின்னு சொல்லுவோம்ல, 2ஆம் புலிகேசி மன்னர் ஆண்ட தேசம் சாளுக்கிய பிரதேசம். அந்த சாளுக்கிய பிரதேசம் போய் வென்று வரும் பொழுது அங்க இருக்க ஒரு கலை பொருள, அங்க இருக்க ஒரு உருவ வழிபாட்டை இங்க தூக்கிட்டு வராரு. அந்த உருவ வழிபாடு தான் பின்னாடி என்ன ஆகுதுன்னா விநாயகர் அப்படின்னு வந்து மாறுது. அவர் கொண்டு வந்த விநாயகர் சிலை தற்போது நாகப்பட்டினம் மாவட்டத்துல இன்னுமே இருக்குது. இந்து மக்களே ஒன்றிணைங்கள் அப்படிங்கிற கோஷத்தான் நீங்க நல்லா கவனிக்கணும். இந்திய நாட்டு மக்களே ஒன்றிணைங்கள், பாரத தேச மக்களே ஒன்றிணை அந்த ஸ்லோகன் கிடையாது. இந்துக்களே ஒன்றிணைங்க ஸ்லோகத்தின் அடிப்படையில் 1893 விநாயகர் சதுர்த்தி முன்னெடுக்கப்படுது. எங்கெல்லாம் அரச மரம் இருந்துச்சோ அங்கெல்லாம் புத்தருடைய சிலை நிறுவப்பட்டது. பிற்காலத்துல வந்த இந்து மதத்துடைய அழுத்தம் காரணமாக, இல்ல இந்து மத வளர்ச்சி, இல்ல அரசுகள் இந்து மத ஆதரத்தின் காரணமாக இந்த புத்த சிலைக்கு மறுபதிலீட்டாக அல்லது அதை நீக்கிவிட்டு அந்த இடத்துல விநாயகர் சிலையை வைத்து வழிபட ஆரம்பித்தார்கள். இந்த விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுற பெரிய சிக்கல் என்னன்னா, அது ஒரு ஆன்மீகங்கிறத தாண்டி கேளிக்கையா மாறிடுச்சு. கேளிக்கை என்னது? குடிச்சிட்டு ஆடுறது, அங்க இரவான குடிச்சிட்டு உட்கார்ந்துக்கிறது. அதே மாதிரி இந்த விநாயகர் ஊர்ல எடுத்துட்டு போக வழி ஃபுல்லா வந்து மேலதான அடிச்சு கண்ணாமண்ண ஹாஸ்பிட்டல் இருக்கா, இல்ல அங்க ஏதாவது சிக்கல் இருக்கா, அதெல்லாம் யோசிக்கிறதே இல்ல. கண்ணாமண்ண அடிச்சுட்டு போறது, போற ஒரு கடையெல்லாம் வம்புறுத்திட்டே போறது. ஏன்னா அந்த விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் போற வழியில நீங்க பாக்கலாம், எல்லா கடையும் காவல்துறை மூட சொல்லிடும். ஏன் மூட சொல்றேன், அவனுக்கு தெரியும் யோகியதை என்னன்ட்டு. விநாயகர் சதுர்த்தி நமக்கு தெரியும், இந்து மதத்துல பல்வேறு கடவுள் இருக்காங்க. அதுல விநாயகர்ங்கிறது முதல் கடவுள் அப்படின்னு புராணங்கள் வந்து அடிப்படையா வச்சு சொல்றாங்க. இந்த விநாயகர் உருவான வரலாறு என்னங்கிறது திருவிளையாடல் படம் பார்த்தா நம்ம அத்தனை பேருக்கு நல்லா தெரியும். அதுல பார்த்தா பார்வதி தேவியார் வந்து குளிக்க போவாங்க. குளிக்க போறப்ப பாதுகாப்புக்கு ஒரு உருவத்தை தன்னோட அழுக்குல இருந்து செஞ்சு வச்சிருவாங்க. அந்த உருவம் வந்து பார்வதி தேவி குளிக்கிறத பாதுகாத்துட்டு வெளியே நின்று சேஃப் கார்டா. அந்நேரம் பார்த்து பார்வதியோட கணவரா இருக்கிற காடு பரமசிவம் வந்து அங்க வராரு. லார்ட் பரமசிவம் வந்ததை பார்த்துட்டு இந்த புது பாதுகாவலர்ல இவருக்கு வரது யாருன்னு தெரியாம அவர் உள்ள போகாம தடுக்கிறாரு. தடுத்தோன்னா ஒருத்தர் உடனே நெற்றிக்கண்ணை திறக்கிறாரு. நெற்றிக்கண்ல அந்த உருவம் வந்து சிக்கலுக்கு உண்டாகுது. அவரோட தலையை வெட்டி எரிஞ்சிடுறாரு. தலையை வெட்டினதுக்கு அப்புறம் தான் பார்வதி ஐயோ வெளியே என்ன சத்தம் வந்து எட்டி பார்க்கும் பொழுது தலை வெட்டப்பட்டு அந்த பாதுகாவலர் இறந்து கிடக்கிறாரு. ஐயோ நம்ம மகனை அப்படி கொண்டுட்டீங்கன்னு புலவும் போதுதான் எல்லாம் இருந்த கடவுளுக்கு பார்வதி சொன்னதுக்கு அப்புறம் தான் அது தன்னோட மகன் தெரிய வருது. தெரிய வந்த காரணத்தால என்ன பண்றாருன்னா, இதுக்கு என்ன பண்ணணும்னு வழிகாட்ட பல ரிஷிகள்லாம் வழி சொல்றாங்க. மறுபடியும் உயிர்ப்பிக்கணும்னா இதற்கு உரிய தலையை நீங்க கண்டுபிடிக்கணும். அந்த உரிய தலைங்கிறது நீங்க போற வழியில எந்த தலை கிடைக்குதோ அந்த தலையை வெட்டி கொண்டு வந்து வைங்க. உடனே வந்து அது உயிர் கிடைச்சிடணும்னு போன உடனே ஃபர்ஸ்ட் யானை தான் கிடைக்குது. யானை தலையை வெட்டி கொண்டு வந்து வச்சிடறாங்க. அந்த யானை தலையை வெட்டி வச்ச உடனே அந்த உடலுக்கு உயிர் வந்துருது. உயிர் வந்தோடனே அந்த உயிர் வந்த உடல் தான் விநாயகர் அப்படின்ட்டு பெயர் பெற்று அவர் முழு கடவுளை ஏத்துக்கிறாங்க. அவரு தான் இந்து புராணத்திலேயே முழுமையான கடவுளுங்கிறாங்க. இது வந்து நமக்கு கிடைத்த புராண தகவல்கள். திருவிளையாடல் படத்தை இதுதான் வரும், மாற்றி வர்றதுக்கு எந்த வாய்ப்புமே கிடையாது. ஒரு பக்கம் எல்லாருமே இது எப்படி அறிவுக்கு ஓவுமா, ஒரு அழுக்கு வந்து எப்படி உருவம் பெறும், இன்னொரு பக்கம் ஒரு மனிதருக்கு எப்படி நீ யானை தலையை பொருத்த முடியும்னு அதற்கு நம்ம ஆளுங்க வந்து தரமான சம்பவம் வச்சிருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, உலகத்திலேயே முதலாக பிளாஸ்டிக் சர்ஜரி இன்னைக்கு பேசியிருக்கலாம் நவீன அறிவியல்ல, அது செய்யப்பட்டு உயிரோட வந்தவர் விநாயகர் தான். அதனால உலகத்துக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி தொழில்நுட்பத்தை நாங்க தான் கத்துக் கொடுத்துருக்கோன்ட்டு சங்கி குரூப்ல ஒரு கதறிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் விடுத்து இவங்க சொல்ற புராண இதிகாசங்கள் இதுல இந்த விநாயகர் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு பார்த்தா கண்டிப்பா கிடையாது. புராணங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் ஆதாரம் அவங்க சொல்றது வேதங்கள் தான். வேதங்கள் தான் இருக்கலே பழமையானது இந்திய சமூகத்துல. அந்த ரிக்வேதம் கிமு 1500 இருந்து ஒரு 1300 காலகட்டத்தில் எழுதப்பட்டிருக்கலாம்னு சொல்றாங்க. அந்த ரிக்வேதத்துல இருக்கிற ஒரு கடவுள் பேர் வந்து கணபதி. கணபதினா கணம்னா மக்கள் குழு, குளம்னாலும் மக்கள் குழு தான். அந்த கணங்களின் அதிபதி, அந்த குழுவுக்கு தலைவரா இருக்கவர் கணபதி. அவர் எல்லாத்தையும் பாதுகாத்துக்குவாரு, அவர் எல்லாத்துக்கும் உணவு கொடுப்பாரு. அவர் தான் நீங்க வந்து ஏத்துக்கணும், அவர் தான் இந்த குழுவை வழி நடத்துவார்னு ரிக்வேதத்துல ஸ்லோகம் சொல்லுது. அந்த ஸ்லோகத்துல கணபதிங்கிற பேர் வருது கண்டிப்பா. ஆனால் கணபதி தான் ஒரு கடவுள் அன்னைக்கு வந்து இந்த ரிக்வேத காலத்துல இருந்திருக்காரு. நம்ம சொல்லக்கூடிய கணேசர், பிள்ளையார், விநாயகர் இப்படி எந்த சொல்லாடலும் ரிக்வேதத்துல கிடையாது. அதெல்லாம் பிற்காலத்துல உருவானது. அந்த ரிக்வேதத்துல சொல்லப்பட்டாலும் இந்த கணபதி வழிபாட்டை பத்தி பெரிய எந்த ஆதாரமும் கிடைக்கல. அதன் பிறகு புராணங்கள் மகாபாரதம் எழுதும் போதுதான் அதுல விநாயகருக்கு முக்கியத்துவம் கிடைக்குது. அதன் பிறகு பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் மருவி கிபி 4ஆம் நூற்றாண்டு போலதான் விநாயகர்ங்கிற ஒரு முழு உருவம், ஒரு சிலை வந்து கிடைச்சிருக்காரு. எங்க கிடைச்சதுன்னா ஆப்கான்ல ஒரு அகழ்வாராய்ச்சி மேற்கொள்ளும் பொழுது அங்க கிடைச்ச ஒரு பொருள் தான் விநாயகர் சிலை. அதை வச்சு இது வந்து விநாயகர் அப்படிங்கிற பேர் அங்கிருந்து தொடங்குது. இதை தாண்டி பாத்தீங்கன்னா அதன் பிறகு கிபி 7ஆம் நூற்றாண்டு வரைக்கும் பெருசா எங்கேயும் கண்டறியப்படல.
அதன் பிறகு பாதாமி குகைகள் பல்வேறு கல்வெட்டுகள் இந்த சாசனங்களை பார்க்கும்போது அங்கங்க விநாயகர் சிலைகள் சில இடத்துலயும், சில இடத்துல கணபதிங்கிற பேர் இப்படி கிடைச்சாலும் விநாயகர பேரு அதுக்கு பேரு நிலைத்து வருது. தமிழ்நாடு, நம்ம என்ன தமிழ்நாட்டுல இருக்கோம்னா தமிழ்நாட்டு வரலாற்றை பொறுத்த வரைக்கும் விநாயகர் அப்படிங்கிற கடவுளை பத்தி பெரிய இலக்கிய குறிப்புகள் நம்மகிட்ட எதுவும் கிடையாது. நேரடியா பிள்ளையார் அப்படின்னு சில சொல்லாடல்கள் சொல்லப்பட்டாலும் நமக்கு தரவுகள் அடிப்படையில் பார்க்க முடியும். அறிவியல் தரவுகள் அடிப்படையில் பார்த்தா நரசிம்ம பல்லவர் காலகட்டத்துல கிபி 600-700 நூற்றாண்டுகள்ல அப்ப நரசிம்ம பல்லவருடைய படைத்தளபதியாக இருந்த பரஞ்சோதி அவர் இங்க இருந்து படையெடுத்துட்டு சாளுக்கிய தேசத்துக்கு போறாரு. சாளுக்கிய தேசம் உங்களுக்கு ரொம்ப எளிமையா தெரிஞ்சிடும். புலிகேசின்னு சொல்லுவோம்ல, அந்த புலிகேசி மன்னர் ஆண்ட தேசம், 2ஆம் புலிகேசி மன்னர் ஆண்ட தேசம் சாளுக்கிய பிரதேசம். அந்த சாளுக்கிய பிரதேசம் போய் வென்று வரும் பொழுது அங்க இருக்க ஒரு கலைப்பொருளை, அங்க இருக்க ஒரு உருவ வழிபாட்டை இங்க தூக்கிட்டு வராரு. அந்த உருவ வழிபாடு தான் பின்னாடி என்ன ஆகுதுன்னா விநாயகர் அப்படின்னு மாறுது. அவர் கொண்டு வந்த விநாயகர் சிலை தற்போது நாகப்பட்டினம் மாவட்டத்துல இன்னுமே இருக்குது. அன்னைக்கு அவர் பரஞ்சோதி, பின்னாடி அந்த தளபதி பேர் மாறி சிறு தொண்டன் தன் பேரை மாத்திக்கிட்டு ஒரு சிவனடியா மாறி வாழ்ந்திருக்காரு. இது வரலாற்றின் அடிப்படையில தமிழகத்துல விநாயகர் சிலை செதுக்கப்படல. பாதாமியில வெற்றி கொண்ட போது சாளுக்கிய மன்னர் இருந்து அதை அபகரிச்சு இங்க கொண்டு வந்தான் வரலாறு. அதற்கு பிற்பாடு பாத்தீங்கன்னா தமிழகத்திலே கொஞ்சம் பழமையான விநாயகருடைய சிலை எங்க இருக்குன்னா அது கல்லுல பொறிக்கப்பட்ட சிலையாக புடைப்பு சிற்பமாங்க. அந்த வகையில பார்த்தா பிள்ளையார்பட்டியில அந்த சிலை இருக்கு. இவ்வளவுதான் இங்க வரலாறு. மற்றபடி பெரிய கலை இலக்கிய சொல்லாடல்களை விநாயகரை பத்தி நேரடியாக தமிழ்ல அந்த நூற்றாண்டுகள்ல பிற்கால சேர்க்கை நிறைய இருக்கு. இதுதான். இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா புத்த மதத்துடைய வளர்ச்சி. புத்த மத வளர்ச்சி பாத்தீங்கன்னா கௌதம புத்தருடைய காலம் கிமு 560 தொடங்கி கிமு 450 வரைக்கும். இந்த காலகட்டத்தில் புத்தர் புதுதா ஒரு மதத்தை தோற்றுவிக்கிறாரு. அவரு மதம் கூட சொல்ல முடியாது, ஒரு பாறையை தோற்றுவிக்கிறாரு. ஏன்னா அதுக்கு முன்னாடி மக்கள்கிட்ட மூட நம்பிக்கை, அறிவியலுக்கு எதிரான மனப்பாங்கு எல்லாத்தையும் விதின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா மக்கள் விதி கிடையாது, விதியை தாண்டி மதியை நம்பி உழைக்கணும்னு சொல்லி மக்களை நல்வழிப்படுத்துகிற சகோதரத்துவத்தை போதிக்கிற ஒரு பாதையை புத்தர் உருவாக்குறாரு. அது ஒரு அறிவொளி பாதை. அந்த பாதை உருவாக்குறதுனால புத்தர் உலகம் முழுக்க பரவ ஆரம்பிச்சது. புத்திசம்ங்கிற பேர்ல அந்த மதம் உலகம் முழுக்க பரவுது. அந்த பரவலின் காரணமாக புத்தர் நமக்கு தெரியும், புத்தரோட கதை படிக்கும் போதே அவர் போதி மரத்தின் கீழே ஞானோதயம் பெற்றார். அதனால எங்கெல்லாம் போதி மரம் இருந்துச்சோ அங்கெல்லாம் புத்த சிலை நிறுவப்படுதுன்னு வரலாறு நமக்கு கற்பிக்குது. அதன் அடிப்படையில போதி மரம்னு அவங்க சொன்னாலுமே தமிழ்நாட்டுல அதுக்கு பேர் அரச மரம். எங்கெல்லாம் அரச மரம் இருந்துச்சோ அங்கெல்லாம் புத்தருடைய சிலை நிறுவப்பட்டது. பிற்காலத்துல வந்த இந்து மதத்துடைய அழுத்தம் காரணமாக, இல்ல இந்து மத வளர்ச்சி, இல்ல அரசுகள் இந்து மத ஆதர்ச்சின் காரணமாக இந்த புத்த சிலைக்கு மறுபதிலீட்டாக அல்லது அதை நீக்கிவிட்டு அந்த இடத்துல விநாயகர் சிலையை வைத்து வழிபட ஆரம்பித்தார்கள். அப்படிங்கிறதா வரலாற்றின் அடிப்படையில பல தரவுகளை கொண்டு புத்த மதத்தவரும் அதை தாண்டி சமய சார்பற்றவங்களும் இந்த கொள்கையை கொண்டு வராங்க. இந்த வகையில உருப்பெற்ற விநாயகர் சதுர்த்தி இல்ல பிள்ளையார் சதுர்த்தி இது எதுவுமே அப்ப எடுபடவே இல்லை. ஏன்னா எந்த இலக்கிய ஆதாரங்களையும், நம்ம சொன்ன புராண ஆதாரங்களையும் விநாயகர் சதுர்த்திங்கிற பதம் எங்கேயும் இல்ல. அப்படி விழா கொண்டாடப்பட்டதா இல்ல. எப்ப இப்படி விழா கொண்டாடப்பட்டது அப்படின்னு தரவுகள் அடிப்படையில பார்த்தோம்னா முதலாக சிவாஜி, மராத்திய மாமன்னர் சிவாஜி இருக்காருல்ல, சிவாஜி ஆட்சி காலத்தில் தான் இந்த விநாயகர் சதுர்த்தி, அது விநாயகர்ல கணேஷ் சதுர்த்தி அப்படிங்கிற விழா கொண்டாடப்பட்டது. அந்த விழா கூட ஒரு ஒட்டுமொத்த விழாவை கொண்டாடப்படல. குறிப்பிட்ட ஒரு பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவர்கள் அவங்க குடும்ப விழாவாக கணேஷ் சதுர்த்தி கொண்டாடுறாங்க. அதை சிவாஜி ஏத்துக்கிட்டு சரி பரவாயில்ல, மக்களை ஒரு வகையில ஒன்றிணைக்க ஏதோ ஒன்று பயன்பட்டு சிவாஜி காலகட்டத்துல கிபி 1670-80 இந்த விழா கொண்டாடப்பட்டிருக்கு. நேரடியா இதுதான் நமக்கு கிடைத்த முதல் தகவலாக இருக்கிறது. அதன் பிறகு கூட இந்த விழா பெருசா எடுபட கிடையாது. அதன் பிறகு காலனி ஆதிக்கம், அதை தொடர்ச்சியான போர்கள், இதனால இந்த விழா பெருசா எடுபடல. அதன் பிறகு நம்ம இந்த சுதந்திர போராட்ட காலகட்டங்கிறாங்கல்ல, காலனி ஆட்சியில இருந்து இந்திய விடுதலை, அந்த காலகட்டத்தை உருப்பெற்ற இந்துக்கள் ஒற்றுமை, முஸ்லிம் ஒற்றுமை, இந்த மாதிரி பல்வேறு கருத்தியல்ல இந்துக்கள் ஒற்றுமையை வலியுறுத்துறதுக்காக 1891-92 அதே அந்த மராட்டிய மாநிலத்தில் இருக்கிற பூனே மாநகர்ல இருக்க பார்ப்பனவர்கள், சரியா சித்வன் பார்ப்பனவர்கள் ஒன்று கூடி மீண்டும் தங்கள் குடும்ப விழாவாக கணேஷ் சதுர்த்தி விழாவை எடுக்கிறாங்க. அந்த கணேஷ் சதுர்த்தி விழாவை எடுக்கிறப்ப அதை பார்த்துதான் அன்னைக்கு விடுதலை போராட்ட வீரர் அறியப்பட்ட பாலகங்காதர திலகர் என்ன பண்றாருன்னா, பரவாயில்லையே இது மக்களை ஒன்றிணைக்க பயன்பட்டுன்னு 1893 பொது வெளியில, அது வரைக்கும் இந்த விநாயகர் உருவ வழிபாடு இல்ல சிலை எல்லாமே ஒரு அடைக்கப்பட்ட அறைக்குள்ளதான், ஒரு பொது வெளியில ஸ்ட்ரீட்ல வச்சு இதை வழிபாடு செஞ்சு அது சதுர்த்திங்கிற பேர்ல முன்னெடுத்தவர் பாலகங்காதர திலகர். வருடம் 1893. அப்பதான் ஒரு பொது விழாவா ஊக்கப்படுத்தப்பட்டு இந்து மக்களை ஒன்றிணைங்கள் அப்படிங்கிற கோஷம் தான். நீங்க நல்லா கவனிக்கணும், இந்திய நாட்டு மக்களை ஒன்றிணைங்கள், பாரத தேச மக்களை ஒன்றிணை அந்த ஸ்லோகன் கிடையாது. இந்துக்களே ஒன்றிணைங்க ஸ்லோகத்தின் அடிப்படையில் 1893 விநாயகர் சதுர்த்தி முன்னெடுக்கப்படுது. இந்த விநாயகர் சதுர்த்தி முன்னெடுத்த காலகட்டத்தில் 93-94 பிளேக் நோய் கடுமையா பாம்பே பகுதியில பரவுது. பாம்பே மாகாணம் முழுக்க பிளேக் நோய் பரவுது. அதை ஒட்டி பஞ்சாப், உத்தரப்பிரதேசம் எல்லா மாகாணமும் பரவிட்டு வருது. இந்த பிளேக் நோய் எப்படி பரவுதுன்னு வரலாறு பார்த்தோம்னா, இந்த பிளேக் நோய் பாக்டீரியாங்கிறது என்ன ஆகுனா, சின்ன சின்ன பூச்சிகள் இருக்கு. அந்த பூச்சி முதன்மையா எலிகள் மேல உட்கார்ந்து பயணிக்கும். அந்த எலி சேர்த்துச்சுன்னா அந்த பூச்சி பல்கி பெருகி பக்கத்துல யாரை கடிச்சாலும்
அவங்களுக்கு இந்த நோய் வரும். பிளாக் நோய் அறிகுறிகள் நமக்கு தெரியும். அப்ப என்ன பண்றாருன்னா அந்த அங்க இருந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் என்ன பண்றாரு, ராண்டே என்ன பண்றாருன்னா எல்லா எலிகளையும் கொன்றொழிங்க. ஏன்னா எலிகள் மூலம் தான் நோய் பரவும் தெரிஞ்சப்ப 1896-97 எலிகளை கொள்றதுக்காக மிகப்பெரிய நடவடிக்கை முன்னெடுக்கிறாரு. எலி என்ன ஆகிறது, எலிங்கிறது கணேசோட வாகனம். அப்ப இங்க இருக்க இந்த பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் இந்துக்களுடைய மத உணர்வை புறக்கணிக்கிறாங்க. அதன் காரணமாக தான் எலிகள் கொல்லப்படுது. அதனால இந்த எலி கொள்றதை தடுக்கணும், இந்த எலி கொலையை ஊக்கப்படுத்திக்கிற இது பிளேக் நோய் வரக்கூடாதுன்னு எலியை கொள்றாங்கல்ல, அதை ஊக்கப்படுத்திக்கிற ஆங்கிலேய ராண்டேவை கொன்றே ஆகணும்ட்டு பாலகங்காதர திலகர் பல்வேறு பேசியும் அவர் எழுதியும் வருகிறார். இதனால் தூண்டப்பட்ட ஒரு 3 சகோதரர் ஒன்றிணைந்து ராண்டேவை கொள்றாங்க. இப்படிதான் விநாயகர் சதுர்த்தி வந்து பின்னாடி எப்படி வெறியாக ஊட்டப்பட்டது அப்படிங்கிற வரலாறு 1897-98 தொடங்கி 1905 இந்த விநாயகர் சதுர்த்திங்கிறது மராத்தியம் மற்றும் அதை ஒட்டிய பகுதியில ஒரு முதன்மை இந்து விழாவாக மாற்றப்படுது. ஏன்னா அதுக்கு முன்னாடி பல தீபாவளி பண்டிகை பல்வேறு பண்டிகை இருந்தாலும் அதையெல்லாம் பின்னுக்கு தள்ளிட்டு இந்துக்களே ஒன்றிணைங்க அந்த கோஷ்டிக்குள்ள இந்த விழா அன்னைக்கு ஒன்றிணைக்கப்பட்டது. அன்னையில இருந்து துவங்கி படிப்படியா இந்த விழா இந்தியா முழுக்க பரவச்சு. அதுக்கு முன்னாடி எங்கேயும் இது பெருசா கொண்டாடல. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்படி விநாயகர் சதுர்த்தின்னு கிடையாது, பிள்ளையார் சதுர்த்தின்னு சொல்லிப்பாங்க. அந்த பிள்ளையார் வழிபாடுங்கிறது திருமலை நாயக்க மன்னன் காலத்துல திருச்சியில சில இடங்கள் நடந்திருக்கு தவிர ஒட்டுமொத்த தமிழ்நாட்டும் அறியப்பட்ட வேற எங்கேயும் பெருசா நடந்த வரலாறு நமக்கு கிடைக்கல. அதன் பிறகுதான் இது வந்து தமிழ்நாட்டுல பரவ ஆரம்பிச்சிருக்கு. இதையெல்லாம் விட்டு தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா சரியா சொன்னா 1990 காலகட்டம். அதன் பிறகுதான் இந்த விநாயகர் சதுர்த்திங்கிற விழா இந்தியா முழுக்க ஒரு பெரும் பாய்ச்சலோட முன்னேறி வருது. அதுக்கு காரணம் என்னன்னா இந்த சங் பரிவார அமைப்புகளோட வளர்ச்சி. அவங்க வந்து பல்வேறு பெயர்கள்ல RSS ஒரு ஆலமரம், அந்த ஆலமரத்தினுடைய நச்சு கிளைகளாக பரவி வளர்ந்திருக்க சங் பரிவார அமைப்புகள், அது இந்து முன்னணிங்கிற பேர்ல இருக்கலாம், இல்ல ராமர் சேனா இருக்கலாம், இல்ல ஹனுமன் சேனா இருக்கலாம், இல்ல சீதா சேனா இருக்கலாம், இல்ல பாரதம், இப்படி பல்வேறு அமைப்புகளை பறந்து விரிஞ்சிருக்கிற இந்த இந்து முன்னணி அமைப்புகள்ல என்ன பண்றாங்கன்னா தங்களுக்கு ஐகானிக் தங்களை அடையாளப்படுத்தணும்னா இந்துங்கிற அடையாளத்துக்காக இந்த விநாயகர் சதுர்த்திங்கிற விழாவை கொண்டு வராங்க. அதுல ஒரு வார்த்தை உங்களுக்கு நல்லா தெரியும், விநாயகர் விசர்ஜன ஊர்வலம் வாங்க. விசர்ஜனா ஒண்ணும் இல்ல, விசர்ஜனா கொண்டு போய் தண்ணியில முக்கிறது, அவ்வளவுதான், ஒன்னும் பெரிய ராணுவ ரகசியம் இல்லை. ஆனா விநாயகர் விசர்ஜன ஊர்வலம் இந்த எல்லாத்தையும் போஸ்ட் அடிச்சு வசூல் பண்ணி இந்த கலாச்சாரத்தை அனைத்து மாநிலம் கொண்டு வராங்க. அப்படி தமிழ்நாட்டிலையும் இந்த பிள்ளையார் சதுர்த்தி இல்ல விநாயகர் சதுர்த்தி இல்ல கணேஷ் சதுர்த்தி இது தமிழ்நாட்டுல காலூன்ற ஆரம்பிக்குது. காலூன்ற ஆரம்பிச்ச காலத்துல இருந்து இந்த விநாயகர் சதுர்த்தி பெரும் சர்ச்சையா மாறி இருக்கு. அதுதான் இன்னைக்கு பேசு பொருளா இருக்கு. ஏன் அதை நம்ம குறிப்பிட்டு சொல்றோம்னா, நம்ம பள்ளிக்கூடம் படிக்கிற காலத்துல நமக்கு நல்லா தெரியும் இந்த விநாயகர் சதுர்த்தி ஒரு பெரிய விழாவும் கிடையாது, அரசு விடுமுறை அதுக்கு கிடையாது அன்றைய காலகட்டங்கள்ல. அப்பெல்லாம் 1970-80 காலகட்டம் என்ன இருக்குன்னா, ஒரு சில பார்ப்பன குடும்பங்கள், எல்லா பார்ப்பன குடும்பமும் விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடாது, வைணவ பார்ப்பனர்கள் விநாயகரை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதே போல அதில் சில செட்டுகள் இருக்கு, அவங்க கூட விநாயகரை ஏற்றுக்க மாட்டாங்க. இருக்கிற பார்ப்பனர்களே ஒரு குறிப்பிட்ட செட்டு மட்டும்தான் பிள்ளையார முதன்மை கடவுளா வச்சுப்பாங்க. அந்த குடும்ப குழு விழாவாக இந்த விநாயகர் சதுர்த்தி பிள்ளையார் சதுர்த்தி அவங்க வீட்டுல ஒரு விநாயகர் சிலையை வாங்கி வச்சு களிமண் இல்ல மஞ்சள் சேர்ந்து செய்வாங்க. அந்த சிலையை அதை வச்சுட்டு ஒரு 3 நாள் வீட்லயே வச்சு 4ஆம் நாள் பக்கத்துல இருக்க ஆறு குளம் இல்ல சின்ன சின்ன கிணறுல கூட போட்டு இதை முடிச்சிருவாங்க. என்னன்னா அன்னைக்கு பொங்கல் சுண்டல் கூட அவள் பொறிக்கடலை இந்த மோதங்கள்லாம் கிடைக்கனால பக்கத்துல இருக்க எல்லா சிறுவனும் கூப்பிட்டு அதை அன்னதான மாதிரி கொடுப்பாங்க. அதை வாங்கறதுக்காக முண்டி அடிச்சுட்டு போன காலம்லாம் இருக்குது. இப்படிதான் இங்க விநாயகர் சதுர்த்தி விழாக்களை 1970-80 அனைவரும் பார்த்துக்கலாம். இதுல யாருக்கும் மாற்று கருத்து இருக்காது. ஆனா அதன் பிறகுதான் கோயில்கள்லயே 1990-95 அப்புறம் தான் கோயில்கள்லயே இந்த விநாயகர் சதுர்த்திங்கிறது முன்னிலைக்கு வந்து கொண்டு வரப்படுது. ஏன்னா அம்மன் திருவிழாக்கள் இருக்குது, அதை தாண்டி பல்வேறு விழாக்கள் இருந்தாலும் விநாயகர் சதுர்த்திங்கிறது இந்துக்களே ஒன்று சேர் அப்படிங்கிற முழக்கத்தை வலுப்படுத்துறதுக்காக இங்க இருக்கிற மைனாரிட்டியா இருக்கக்கூடிய இஸ்லாமிய கிறிஸ்துவ சகோதரரை தனிமைப்படுத்தி விட்டு இந்து மக்களை அந்த ஜாதியின் பேரால் அந்த ஜாதி ஆதிக்கத்தின் கீழே மீண்டும் கொண்டு வர வேண்டும் இந்து சக்திகள் முன்னணிப்படுத்தி கொண்டு வந்ததுதான் இந்த பிள்ளையார் சதுர்த்தி இல்ல விநாயகர் சதுர்த்தி. இந்த விநாயகர் சதுர்த்தி விழா முதல் கட்டமாக வீதி ஓரத்துல ஸ்ட்ரீட்ல வந்து கார்னர்ல சின்ன சின்னதா சிலை வைக்கலாம் ஆரம்பிச்சு பின்னாடி பிரம்மாண்டமா 50 அடி 60 அடி 100 அடி சிலைகள் வைக்கிற அளவுக்கு பரிமாண வளர்ச்சியில முன்னாடி வருது. இதுக்கு என்ன காரணம்? கார்பரேட் வளர்ச்சி, தொழில் வளர்ச்சிங்கிறாங்கல்ல. அந்த தொழில் வச்சு முன்னணிக்கு வந்த கம்பெனிக்கு என்ன பண்றாங்கன்னா தங்களை பிரபலப்படுத்திக்கவும் தங்களுக்கு ஏற்படுகிற தொழில் சிக்கல் இருக்கும். ஏன்னா அந்த பகுதியில அதனால மாசுபாடு இருக்கும், இல்ல அதனால பல பேர் வேலை இருந்திருப்பான், இல்ல அந்த கம்பெனி சரியா சம்பளம் பிரச்சனை போகும். இதெல்லாம் பின்னுக்கு தள்ளுறதுக்காக தான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா விநாயகர் சதுர்த்தி விழாக்களுக்கு தாராளமாக நன்கொடை கொடுத்து ஒவ்வொரு கம்பெனியும் ஸ்பான்சர் வாங்கல ஸ்பான்சர் பண்ணி இந்த விழாக்களை ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஸ்பான்சர் பண்ணி விழாக்களை ஆரம்பிக்கிற கட்டத்தில் தான் இந்த விழாக்களை நடத்துறதுக்காக கடும் போட்டி வருது. யாருக்கிட்ட? இந்த இந்து முன்னணி குழுக்கள் மட்டும் இல்லாம பல்வேறு சின்ன சின்ன குழுக்கள் யாரெல்லாம் வாழ்வாதாரம் இழந்தாங்களோ அவங்க எல்லாம் இப்படி விழா நடத்தினா வசூல் பண்ணலாம். வசூல் பண்ணா மக்கள்கிட்ட வந்து ஒரு காவி துணி கூட பட்டை இதெல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு ஆன்மீக மாதிரி காட்டிக்கலாம். அதே நேரத்துல தங்களை ஒரு 5 இல்ல 6 மாதத்துக்கு நிலைநிறுத்திக்கலாங்கிற பொருளாதார தேவையின் காரணமாக இந்த விழாக்கள் அன்னைக்கு வெறும் வேகமா பரவ ஆரம்பிச்சது. அதன் காரணமாக
அவங்களுக்குள்ளேயே சண்டை வந்துச்சு. ஆரம்ப கட்டத்தில் இல்லாட்டி அடுத்து ஒரு 2000-2005 காலகட்டத்துல இருந்து இந்த விநாயகர் சதுர்த்தி வரத்துக்கு முன்னாடி 3 வாரம் முன்னாடி இருந்தே குழுக்களா பிரிஞ்சிருவாங்க. ஒவ்வொரு குழுவும் என்ன பண்ணுங்கன்னா திட்டம் போட்டு பகுதி வாரியா வந்து நோட்டீஸ் கொடுத்து வசூல் பண்ணுவாங்க. வசூல்னா நீங்க விரும்பிய கொடுங்க நன்கொடை கிடையாது. நாங்க என்ன கேட்கிறோமோ ஒரு கடைக்கு 5000 கொடு, 4000 கொடு, 3000 கொடு அப்படின்னு போய் அடாவடி பண்ணுது. இல்லைன்னா அந்த கடை முன்னாடி வேணும் பிளக்ஸ கொண்டு போய் வைக்கிறது. இல்லைன்னா அனுமதி இல்லாத இடங்கள்லாம் சிலை வச்சுட்டு அந்த சிலையை எடுக்க காவல்துறை முயற்சி பண்ணா காவல்துறை இந்துக்களுக்கு எதிராக செயல்படுது. பாருங்க இந்து சிலைன்னு உடனே நகர்த்துறாங்கன்ட்டு உடனே பொருளை கட்டி வருது. இப்படி தொடர்ச்சியாக ஏதோ ஒரு வகையில் தங்களுடைய வாழ்வாதாரத்தையும் தங்களுடைய இந்துத்துவ அரசியலையும் முன்கொண்டு வருவதற்காக இந்த விநாயகர் சதுர்த்தியை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. அதன் காரணமாக ஒரு 5-6 வருடத்துக்கு முன்னாடி கோவையில கூட அந்த விநாயகர் சதுர்த்தி விழாவுக்கு வசூல் பண்ணிட்டாங்க. வசூல் பண்ணி ஒரு 20 அடி விநாயகர் சிலை வச்சு அது கொண்டு போய் கரைச்சிட்டாங்க. கரைச்சி முடிச்சு வந்ததுக்கு அப்புறம் அந்த காசை பங்கு போறாங்க. மீதி இருக்க காசுல அதாவது பங்கு போடும்போது ஒரு மது கறி விருந்து நடந்திருக்கு ஒரு தோப்புல. அதில் நடந்த சண்டையில கத்தி குத்துப்பட்டு ஒருவர் இறந்து போறாரு. இது ஒரு 4 வருடம் முன்னாடி. இது மட்டும் இல்ல பல்வேறு பகுதியில் வசூலின் போதே சண்டை. வசூல் முடிச்சதுக்கு அப்புறம் வசூல் பண்ண காசை அவன் சாப்பிட்டுட்டான். அடுத்த வருஷம் அவங்க கூட இல்ல நம்ம தனியா ஒரு விநாயகர் சிலை வைப்போம். இது ஒரு பக்கம். இதை பார்த்து பள்ளி கல்லூரி மாணவர்கள் இவங்க எல்லாத்தையும் கூட்டு போயிருவாங்க. ஏன்னா சாயந்தரம் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து கையில காசு 100 தருவாங்க. பள்ளி கல்லூரி மாணவர்களோட இணைச்சுக்கிட்டு பகுதி வாரியா அவங்களை கூட்டு போய் இந்த வசூல் பண்ற கலையை கத்து கொடுத்துட்டாங்க. அதை தொட்டு ஒரு 2 வருஷம் அவங்க கூட போன மாணவன் அடுத்த விட அவங்களோட இருக்க மாட்டான். அவன் தனியா ஒரு காவி துணி கட்டிக்கிட்டு நானும் விநாயகர் சிலை வைப்பேன், எனக்கு வீதி இருக்கு, எனக்கு விநாயகர் இருக்கு, அவன் தனியா ஒரு செலவு வைப்பான். இந்த வகையில எல்லா இடங்களும் நீக்க மர ஒரு ஊர்ல ஒரு 100 தெருனா 100 தெருல 90 தெருக்கு விநாயகர் சிலையை வச்சுட்டு கலெக்ஷன் பண்ணும்போது தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. ஏன்னா ஒரே கடை எத்தனை பேருக்கு நன்கொடை கொடுக்க முடியும்? வீட்டுல போய் நன்கொடை கேட்டாலும் ஒவ்வொரு வீடு ஒரு 50-20 தருவாங்க, கண்டிப்பா 1000 தரமாட்டாங்க. ஆனா குழுக்கள் பிரிய அவங்களுடைய வசூல்ல சிக்கல் வரும் பொழுது அந்த குழுக்களுக்கு இடையே தகராறு வந்து ஒருத்தர் போட்டு கொடுக்கறது, ஒருத்தர் வச்சு விநாயகர் சிலை 100 ரூபாய் உடைக்கிறது, உடைச்சிட்டு பழி என்ன பண்றது, பொதுவா யாரு மேலேயே போடுறது, விநாயகர் சிலை உடைச்சிட்டாங்க பாருங்க இந்துக்களுக்கு பாதுகாப்புன்னு ஒரு சிக்கல் உண்டாக்குறது. இப்படி போயிட்டே இருந்துச்சு. இதை தாண்டி விநாயகர் சிலை கரைக்கிறதுக்கு கொண்டு போகும்போது அதையோட பெரிய சிக்கல். கொண்டு போய் கரைக்கும் போது சிலையை கரைக்கிற போட்டியில அதுல 5-6 பேர் செத்து போறாங்க. அதையெல்லாம் பார்த்தா 2004-5ஆம் ஆண்டுல இந்த சிலைகளால சுற்றுச்சூழல் கெடுதுன்னு ஒரு வழக்கு வருது. அந்த வழக்கை விசாரிச்ச சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொல்றாங்கன்னா விநாயகர் சிலைகளை நீங்க பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் செய்யக்கூடாது. ஏன்னா அது மண்ணோட மக்காது. அதுக்கு நீங்க செயற்கை சாயம் நிறைய பூசிட்டு அதை கொண்டு போய் கரைக்கும் பொழுது அந்த செயற்கை சாயம் தண்ணீர்ல கலந்து தண்ணீர் மாசுபடுது. நல்ல தண்ணி வந்து குடிக்க முடியாத அளவுக்கு மாசுபட்டு போயிருது. அங்க இருக்க மீன்கள் செத்து போயிருது. சுத்தி இருக்க சுற்றுச்சூழல் கெடுது. அதனால விநாயகர் சிலை செய்வது நீங்கள் இயற்கையான களிமண்ல தான் செய்யணும். அதுல நீங்க இயற்கை சாயம் தான் கலக்கணும். அதுல எந்த கெமிக்கலும் கலக்கக்கூடாது. அப்படி சர்டிபிகேட் பண்ணிட்டு தான் நீங்க அதை தயாரிக்கணும். 2004-5 ஒரு தீர்ப்பு தராங்க. அதன் பின்னர் தான் இந்த சிலைகளை இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் மற்றும் வேதியியல்கள் கலக்காம ஒரு இயற்கை முறையில் கொண்டு வர விநாயகர் சிலை வந்திருக்கு. இதனால இந்த சுற்றுச்சூழல் காப்பாற்றப்பட்டாலும் இந்த சிலைகள் வைக்கிற எண்ணிக்கை அதிகமாயிட்டே போகுது. மீண்டும் ஒரு வழக்கு. அந்த வழக்குல என்ன சொன்னாங்கன்னா அந்த சிலைகள் வைக்கிறது நீங்க முறைப்படுத்துங்க. இஷ்டத்துக்கு எல்லாரும் வைக்க ஆரம்பிச்சா அப்புறம் நாட்டுல மனிதர்கள் நடமாட முடியாது. இதை வந்து ஒழுங்குபடுத்துன்னு அதுக்கு ஒரு வழக்கு போடுறது. இப்படி ஒவ்வொன்றும் சட்டத்தின் வழியாக தான் செய்யப்படுது. சரி, இந்த வருஷம் 2025 விநாயகர் சதுர்த்தியில ரொம்ப அமைதியா போகுதானா? அப்படி ஒன்றும் கிடையாது. சென்னை அம்பத்தூர் பக்கத்துல ஒரு கடையில வசூலுக்கு போயிருக்காங்க. அவங்க வசூல் தரணும்னா அடுத்த நாள் காலையில இரவாக அந்த கடைக்கு முன்னாடி ஒரு விநாயகர் சிலை வச்சு அதுக்கு டெக்கரேஷன் எல்லாம் பண்ண அந்த கதவோட கடையே திறக்க முடியல. இத்தனையும் கடை வச்சிருக்கவரு ஹிந்து, அவரும் தீவிர பக்திமான் தான். இருந்த போது கடை வாசல்ல கொண்டு போய் வச்சுட்டு 5000 அவர் எப்படி கொடுப்பாரு அப்படின்னு அங்க ஒரு சிக்கல் போயிட்டு இருக்கு. அதே போல வந்து கோவை மாவட்டத்துல பாத்தீங்கன்னா வச்சிருக்க சிலையில பாதிக்கு மேற்பட்ட சிலைகள் வந்து வேதியியல் தனிமை அதிகமா இருக்குது. இது இயற்கை முறை தயாரிக்கப்படுது. இது ஒரு பக்கம் சிக்கல் போயிட்டு இருக்கு. அதே போல சென்ற வருடம் வைத்த இடத்தில் தான் இந்த வருடம் சிலை வைக்க வேண்டும். புதிதாக இடத்திற்கு இது அனுமதி இல்லைன்னு காவல்துறை எவ்வளவு தூரம் அறிவுறுத்திய போதும் புதிதாக பல்வேறு இடங்களில் இரவாக சிலையை வச்சுட்டு நாங்க சிலையை வச்சுட்டோம், அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, ஹிந்து உணர்வு இது நாங்க வைப்போம்ட்டு அந்த ஒரு சிக்கல் போயிட்டு இருக்கு. இவ்வகையாக இந்த விநாயகர் சதுர்த்தி விழாங்கிறது பக்தி, அன்பு, பாரம்பரியம் இதையெல்லாம் தாண்டி என்ன ஆயிடுச்சுன்னா குழு மனப்பான்மையும் வசூல் மனப்பான்மையும் அதன் மூலம் அடுத்த ஆதாயம் என்னங்கிறத நோக்கி இந்த மனிதர்கள் அங்க தள்ளி இருக்கு. பொதுவாக விழாக்கள் என்பது மனிதர்களை ஒன்றிணைக்கதான் பயன்படணும். அந்த வகையில இந்த விநாயகர் சதுர்த்தி இல்ல பிள்ளையார் சதுர்த்திங்கிற விழா மனிதர்களை ஒன்றிணைக்கிறதுங்கிற அந்த பார்வையிலிருந்து மாறுபட்டு இன்றைக்கு ஒரு பெரும்பான்மை வாதத்தை கொண்டு வருவதற்கும் இந்து மத அதிகாரத்தை நிறுவுவதற்கும் இந்த விழாக்கள் பயன்படுகிறது. ஆகவே வருங்காலங்கட்டங்களில் இந்த பிள்ளையார் சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தி விழாக்களை இன்னும் அரசு தலையிட்டு முறைப்படுத்த வேண்டும் என்பதுதான் வெகுஜன மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. கோவை மாநகராட்சி பகுதியில மாநகராட்சி பள்ளிக்கு முன்னாடியே இந்த விநாயகர் சிலை வைக்கிறதுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. அது ஒண்ணு சின்னதாலாம் வைக்கல, பெரிய தோரணம் கட்டி அதுல ஒரு பெரிய சிலை வச்சு எல்லா நேரமும் பாட்டை போட்டு அது சின்ன வழி வேற அந்த இடத்துல வச்சிருக்கும் போது மாணவர்கள் எப்படி பள்ளிக்கு வருவாங்க, பள்ளியில மாணவர்கள் எப்படி படிப்பாங்கன்னா இவங்களுடைய இலக்கு என்ன இருக்குன்னா
உள்ள அந்த பள்ளி முடிச்சு வெளியே வர மாணவர்கள் அங்கேயே ஆட்டம் போட ஆரம்பிச்சிருவான். இந்த விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறது பெரிய சிக்கலை என்னன்னா, அது ஒரு ஆன்மீகங்கிறத தாண்டி கேளிக்கையா மாறிடுச்சு. கேளிக்கைன்னு என்னது? குடிச்சிட்டு ஆடுறது, அங்க இரவான குடிச்சிட்டு உட்காந்துக்கிறது. அதே மாதிரி அந்த விநாயகர் ஊர்வலம் எடுத்துட்டு போக வழி ஃபுல்லா வந்து மேலதாளம் அடிச்சு கண்ணாமண்ணா அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கா இல்ல அங்க ஏதாவது சிக்கல் இருக்கா அதெல்லாம் அவங்க யோசிக்கிறதே இல்ல. கண்ணாமண்ணா அடிச்சுட்டு போறது, போற வர கடையெல்லாம் வம்புறுத்திட்டே போறது. ஏன்னா அந்த விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் போற வழியில நீங்க பாக்கலாம் எல்லா கடையும் காவல்துறையும் மூட சொல்லிடும். ஏன் மூட சொல்றேன்? அவனுக்கு தெரியும் யோகியதை என்னன்ட்டு. அதனால அந்த கடைகளை மூட சொல்லுவாங்க. ஆகவே இந்த விழாங்கிறது பாதுகாப்பு அம்சங்களை தாண்டி மக்களுக்கு அச்சுறுத்தலா மாறி இருக்குங்கிற சிக்கல் வந்து பெருசா நிலவ ஆரம்பிச்சிருக்கு. இதன் வழியாக என்ன ஆகுதுன்னா, இந்த மாணவ சமுதாயம் அதே மாதிரி இந்த பாதிக்கப்பட்ட நோயாளிகள்லாம் பெரும் அல்லலுக்கு உள்ளாகிறாங்க. இதையெல்லாமே கவனத்துல கொண்டு அந்த விழா ஏற்பாட்டாளர்கள் இல்ல அந்த விழாவை மேற்கொண்டு நடத்த அனுமதிக்கிற காவல்துறை மற்றும் மாநகராட்சி எல்லாம் இதையும் கவனத்துல கொள்ளுங்கிறது மக்களுடைய கோரிக்கையா இருக்குது.